எண்ணும் எழுத்தும். செயல்பாடு 2. ஓரின பின்னங்கள், வேற்றின பின்னங்கள். பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள படங்களை காண்பித்து மாணவர்களுடன் கலந்துரையாடி ஒத்த பகுதி, ஒத்த தொகுதி போன்ற சொற்களை வலுவூட்டும் விதமாம் நுழையுமுன் பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கு. கருத்துருவாக்க தருணம். இரு வகுப்பு மாணவர்களையும் 3 குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவிற்கும் ஓரின பின்னம் எழுதப்பட்ட சீட்டுகள் 3, வேற்றின பின்னம் எழுதப்பட்ட சீட்டு 1, ஒரே அளவிலான 4 சம பாகங்களாக மடிக்கப்பட்ட வெள்ளைத்தாள் 3 மற்றும் 8 சம பாகங்களாக மடிக்கப்பட்ட வெள்ளைத்தாள் 1 கொடுக்கணும். பிறகு ஆசிரியர் கூறும் குறிப்பிற்கேற்ப மாணவர்களை செய்ய வைத்து அது குறித்து அவர்களுடன் கலந்துரையாடி ஒத்த பகுதியை உடைய பின்னங்கள் ஓரின பின்னங்கள் என்பதையும் வெவ்வேறு பகுதிகளை உடைய பின்னங்கள் வேற்றின பின்னங்கள் என்பதையும் மாணவர்களை உணரச் செய்யணும். கற்றலின் தருணம். மாணவர்களை எண்ணிக்கைக்கேற்ப குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவிற்கும் ஓரின பின்னங்கள் மற்றும் வேற்றின பின்னங்கள் எழுதிய அட்டைகளை கலந்து கொடுத்து அவற்றை வகைப்படுத்தச் செய்யும் விதமா கற்றலின் தருணம் பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கு. வேற்றின பின்னங்களை ஓரின பின்னங்களாக மாற்றுதல். இந்த செயல்பாட்டுல 5ஆம் வகுப்பு மாணவர்கள் மட்டுமே ஈடுபடுவாங்க. மாணவர்களை எண்ணிக்கைக்கேற்ப குழுக்களாக பிரித்து வேற்றின பின்ன அட்டைகளை கொடுத்து அதை ஓரின பின்னங்களாக மாற்றும் முறைய ஆசிரியர் மாணவர்களுக்கு உணர்த்தணும். இதே போன்று மேலும் சில வேற்றுமை பின்னங்களை மாணவர்களிடம் கொடுத்து அதை ஓரின பின்னங்களாக மாற்றச் செய்யும் விதமா கற்றலின் தருணம் பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கு. உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும். நன்றி.